ஜெய் வாசவி, வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது இது பேர் புளிச்சக்காய்ங்க. இது இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும், ஒரு சில ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். புளிச்சக்காய் இது புளிப்பாகவே இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெலுங்குல இதை தமர்த்தங்கான்னு சொல்லுவாங்க. இது ஊறுகாய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் மாதிரி புளிப்பாக இருக்கும், வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். உள்ளர பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே அரிஞ்சு போட்டு உப்பு காரம் போட்டு கூட சாப்பிட்லாம். இது ஒரு இன்றைக்கி எனக்கு கிடச்சது வந்து ஒரு நார்மல் புளிப்போடு இருக்குது. இல்லைன்னா ரொம்ப நல்லா புளிச்சு இருக்கும், அதனால தான் பேர் புளிச்சக்காயின்னு. இது போலலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இந்த காயை கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இது வந்து நம்ம ஊறுகாய் போடும்போது நல்ல லைஃப் கொடுக்கும். இது இந்த சீசனில் கிடைக்கும், எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றனால அதெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். பல வித சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி வேணா இருக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கும் காய். இதை வந்து நெக்ஸ்ட் ஊறுகாய் போடுறத பற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். அதனால் இந்த பக்கம் அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டாக மெலிசாக நம்ம கோவக்காய் கட் பண்ணுற மாதிரி இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் இந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் தொடச்சதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கு. இதில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், இது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கட்டுறதுல பெலிசாக ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுக்கணும். இந்த காய் இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ வானலில் எண்ணெய் வச்சுருக்கோம். நீங்கள் நல்லெண்ணெய் உங்கள் வீட்டு குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்கள் சௌகரியம் தான். கடுகு தாளிக்கணும். வானல் வந்து கொஞ்சம் கனமான வானல் தான் இதுக்கு போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த காயில் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியில் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கனமான வானல், இந்த மாதிரி கனமான வானலாக எடுத்துக்கோம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடணும். இப்போ எதுவும் உப்பெல்லாம் போடாதீங்க. கொஞ்சம் நேரம் இது நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி விட ஆரம்பிக்கும் போது மஞ்சள் பொடி போடலாம். 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போடலாம். கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு மேலே போகிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக கடுகு வெந்தயம் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு வெறும் வானலில் வறுக்கணும். ரொம்பவும் கருகாமல் இதை போட்டு நம்ம பொன் வறுவலாக வறுத்து எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடி எவ்வளோ போடலான்னு பார்த்தா ஊறுகாய்க்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இவ்வளவும் போடுறதில்லை. நம்ம வறுத்து இதை எடுத்து வச்சுக்கிட்டா நிறைய ஊறுகாய்க்கு யூஸ் ஆகும். இந்த வெயில் காலத்தில் நம்ம மாங்காய் உப்பு மிளகாத்தூள் போடுவோம்ல, அது கூட ஒரு சிட்டியை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம சேர்த்தே வறுத்துருக்கேன் இன்னைக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், தண்ணி விடுது பார்த்தீங்களா. அந்த தண்ணி விடும். மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும் வந்து மூடி வச்சுட்டு தண்ணியில் வெளியில் வந்து வேக ஆரம்பிக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நல்லா இது கிளாஸியாக ஆகணும், அந்த அளவுக்கு இது வேகணும். போட்டதெல்லாம் இன்னும் நல்லா சுருங்கிடும் காய் வேக வேக. அதுக்கு தான் கனமான வானலையும் மீடியம் ஃப்ளேமும் சொன்னது. இப்போ மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கலாம். திருப்பியும் மூடி வச்சுறேன். 3/4 பாகம் நல்லா மசிஞ்சிடுச்சுங்க. நல்லா இப்போ இந்த அளவு குத்தி குத்தி விடலாம். அப்போ தான் அது கரைஞ்ச மாதிரி ஆகும். இது நீர் விடுற காய் தான். இது புளிப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு, ஹெல்த்தி. புளிச்ச காய் நீங்கள் வேணாலும் பிளிம்பி ஃப்ரூட்டுன்னு போட்டு பாருங்கள். நீங்கள் ரொம்ப ரேராக தான் இதை பார்த்துருப்பாங்க எல்லோரும். இந்த அளவுக்கு இப்போ மேஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம கல் உப்பு போடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொடி அடிச்சோம் இல்லைங்களா, அந்த பொடி, அடுத்து தனி மிளகாய் தூள். இவ்வளோ தான். கட்டாயம் வெல்லம் போடக்கூடாதுங்க இதுக்கு. வெல்லம் போட்டால் இந்த டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும். இது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மிளகாய் பொடி போடணும். இந்த மிளகாய் பொடி போடுறதுல கூட ஒரு சின்ன டிப் ஒன்று இருக்குது. இந்த ஊறுகாய் வந்து எங்கள் பெரியம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது. அவங்க சொன்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி செஞ்சிட்ருக்கிறேன். இது இன்னொரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அது கறி பொடியெல்லாம் இடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சுங்க. இது வதங்கிடுச்சுன்னு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மேஷ் ஆகிடுச்சு இல்லைங்களா. நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த தண்ணி வந்து இருக்க தான் செய்யும், அப்படியே ஜூஸியாக தான் இருக்கும். இது மிளகாய் தூள் போடும்போது கொஞ்சம் இழுத்துக்கும். இதுதான் பக்குவம்.
ரொம்ப முத்தல் இல்லாமல் பார்த்து வாங்கணும். இந்த ரேராக கிடைக்கிற சீசனில் கிடைக்கிற ஊர்களில் வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான். இதுவும் ஒரு அளவாக தான் போட்டுக்கணும். கேஸை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னல, இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொதிக்க சூடாக இருக்கிறதுல மிளகாய் பொடி போட்டால் கொஞ்சம் நாளில் ரொம்ப அப்படியே டார்க் கலர் ஆகிடுது. அதனால் கொஞ்சம் ஆற விட்டு மிளகாய் பொடியும் அந்த கடுகு வெந்தய பொடியும் நம்ம போடலாம். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இதை இந்த கொதிக்க இந்த புகை போகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் போட்டோம். இது வந்து பாதி ஆறட்டும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு டிப்ஸ் கூட சொல்லி கொடுத்தாங்க பெரியம்மா. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து பாதி ஊறுகாய் எடுத்து ஆற வச்சு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இல்லை கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்றைக்கு வேணுமோ அன்னைக்கு எடுத்து மிளகாய் பொடியும் இந்த பொடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலர் மாறாமல் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு செலவாயிடும் எல்லாம் ஊறுகாய் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்போவே கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாமே போட்டுடலாம். இது ஒரு டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இது உப்பு போட்டதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த 2 பொடியும் போடலாம். அரைச்ச பொடி ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஒரு அளவோடு போட்டுக்க வேண்டியதுதான். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு வதக்கினேன். நல்லா சுண்டி போச்சு. இப்போ ஓரளவு இது கை பொறுக்கிற சூடு அப்படி வந்துருச்சு. இப்போ போடுறமே பச்சை வாசனை வருமா மிளகாப்பொடி அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது அவங்க ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு தான் இதை நமக்கு ஒரு டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏன் மிளகாய்த்தூள் வந்து திட்டம் சொல்கிறீங்க, அளவெல்லாம் இல்லையான்னா, ஒரு சில வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா புளிப்பெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு சில தடவை பார்த்தீங்கன்னா புளிப்பு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், உரைக்கிற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்கள்ல, புளிப்பாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம திட்டமாக தான் இது போட்டுக்கணும். இப்போ மிளகாய் பொடி போட்டு கலந்து அந்த பொடியும் போட்டு கலந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம எது வேணாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கம்மியாக இருந்தால் கூட தப்பு இல்லை, ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா எதுவுமே சரி பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னேன், இதில் எக்ஸ்ட்ராவாக புளி லெமன் எதுவுமே எக்ஸ்ட்ரா புளிப்பு ஆட் பண்ணிடாதீங்க அப்படின்னு. பார்க்கவே எம்மியாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த பொடியும் நம்ம போட போகிறோம். போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். ஹோம்மேடு மிளகாய் பொடி தான் எங்கள் வீட்டில். ஊறுகாய் போடுறது அப்படின்றது ஒரு தனி கலை. ஊறுகாயெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக பெரியவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு செய்யணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப ஆசை. நிறைய ஊறுகாய் கற்றுக்கணும், நிறைய செய்யணும் அப்படின்னு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம். இந்த தடவை எனக்கு இந்த காய் கிடைக்காத காய் கிடைச்சதுனால நான் வந்து இந்த ஊறுகாய் புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஊறுகாய் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒரு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஊறுகாயை. தமர்த்தங்காய் ஊறுகாய், புளிச்சக்கீரை ஊறுகாய் தொக்கு.